குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சி குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேரிலே தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் நகர்ந்து செல்வார் என்பது உண்மை. சில நேரங்களில் அதிசாரமாக கொஞ்சம் வேகமாக போவார், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். உச்சம்னா என்னது, தனக்கு பிடிச்ச வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவோம், ஒரு அதிகமாக அன்பு காட்டுவோம், கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடிய வீடு தான் நம்முடைய குரு பகவானுக்கு கடகராசி. ஸோ அப்படிப்பட்ட கடக ராசிக்குள்ள குரு பகவான் உள்ளே நுழைகின்ற இந்த அற்புதமான காலகட்டத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு விவரங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியான குரு பகவானை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இது கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். கற்பனைகள், கவிதைகள், எண்ணங்கள், அதிக எண்ணங்களுடன் எதுவுமே நிறைவேறல, எப்போ நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற அன்பார்ந்த சிந்தனையின் சிறப்பான சிந்தனையின் சிற்பமான மிதுன ராசி அன்பர்களுக்கு ஓஹோ 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 அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஆஹா என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மனசில் உள்ள உங்களுடைய மன அழுத்தம் எனக்கு புரியும். ஏன்னா என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பெருசாக வந்துடும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கிரக ரீதியாக எது கிடைக்கோ அது கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்போ எது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜென்மத்தில் குரு அமர்ந்து வீட்டை விட்டு வெளியே போனவங்க பல பேர், நாட்டை விட்டு வெளியே போனவங்க சில பேர் இருக்குமா இல்லையான்னு அப்பப்போ மிதுன ராசிக்காரங்க கிள்ளி பார்த்துக்கிறீங்க. ஆமாம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க. உங்களுக்குள்ள நிறையா ஐடியாஸ் வந்திருக்கும். அவ்வளோ ஐடியாஸ் வந்திருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் வெற்றி பெறலாங்கிறத ஐடியாலாம் பக்காவாக பண்ணிப்பீங்க. ஒன்று பொருளாதாரத்தால் உங்களால் செய்ய முடியாமல் போயிருக்கும். இன்னொன்று உங்களை குழப்பம் செய்யணுமே, நீங்கள் நீங்கள் முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே குழப்பத்தை உண்டு பண்ணணுமே கூட்டம் ஒன்று உங்க கூடயே இருந்திருக்கும். ஸோ அதனால் பல குழப்பங்கள், பல பிரச்சனைகளை சந்தித்து வாழ்ந்து வீழ்ந்து மீண்டும் எழுந்து வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் அமர்ந்த குரு 2ஆம் இடத்துக்கு கடகராசிக்குள்ள நுழையக்கூடிய இந்த அற்புதமான காலம் உங்களுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம். உங்களுடைய வேலையில் பெரிய மாற்றம் உண்டு. வேலை இழந்தவர்கள், வேலை தேடி கொண்டிருப்பவர்கள், ப்ரமோஷனுக்காக காத்திருப்பவர்கள் அனைவருக்குமே
குரு பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு போய் அவருடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடை பார்க்க போகிறார். அப்போ 6ஆம் வீடை பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடச்சிடும். நீங்கள் தேடி தேடி ரெஷ்யூம் கொடுத்து பார்த்துருப்பீங்க, எத்தனை இடத்துல கொடுத்துருப்பீங்க. அவங்கெல்லாம் எதுக்கான ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனி எதிர்பார்க்க பார்த்தீங்களா, இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா போதும், இந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிட்டா போதும், நீங்கள் நினைக்கிற எண்ணம் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலம். அதுவும் வேலையில் இருக்கிற நம்முடைய மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு 3 வருஷத்தில் மேக்ஸிமம் ஒரு 1 to 3 வருஷத்துக்குள்ளே ஒரு மீன் தண்ணி தொட்டியில் இருக்கும்போது அழகாக இருக்கும், நம்மளே பார்த்துருக்கோம். அதே தரையில் வந்து விழுந்துச்சுன்னா துள்ளி குதிக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை படித்து எடுத்து பம்பரமாக சுத்த வச்சு உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி உங்களை ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தாங்க. என்னை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுற, நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. மேலதிகாரிகளுடைய மிகப்பெரிய டாமினேஷன் இந்த செகண்ட் குரு பயிற்சி ஆரம்பித்தது ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு அந்த மேலதிகாரி இடம் விட்டு இடம் போயிடுவார், ஊர் விட்டு ஊர் போயிடுவார், நாடு விட்டு நாடு போக கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கின்ற நம்மளுடைய மிதுன ராசி, அதாவது பொதுவாகவே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்க 2 பேருமே இந்த கடன் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். அது இந்த டாக்குமெண்ட் விஷயங்களை கையெழுத்து போடும்போது நீங்கள்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசித்து போகிறது ரொம்ப நல்லது. சாட்சி கையெழுத்து போடுறது, பத்திரத்தில் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு அன்புக்காக, பண்புக்காக, பாசத்துக்காக, நட்புக்காக, உறவுக்காக சடக்கு 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 சடக்குன்னு ஏதோ கையெழுத்தான கேட்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு இப்போ அதனால் நிறையா ஒரு பஞ்சாயத்தை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய கடன் பிரச்சனை, நீங்கள் வாங்கின கடன், பிறருக்கு வாங்கி கொடுத்த கடன், பக்கத்தில் உள்ளவனுக்கு வாங்கி கொடுத்த கடன், இப்படி யாருக்கெல்லாம் கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவீங்க. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட மிகப்பெரிய, அதாவது சித்தரிக்கப்பட்ட ஒரு தவறான செயல்பாடு நீங்கள் செய்யலை, நீங்கள் நல்லவர். மிதுனராசிக்காரங்க எப்பொழுதுமே இரட்டை எண்ணத்தில் இருந்தாலும் யாரையும் கெடுக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத இப்போ தான் உணர போகிறாங்க. ஸோ மிதுனராசிக்கு இன்னொருத்தவங்களை அடித்து வாழணுமோ இன்னொருத்தவங்களை கெடுத்து வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருந்தால் நீங்கள் இப்போ என்னை பற்றி இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வேறு லெவலு. ஏன்னா உங்களுடைய கற்பனை, உங்களுடைய சிந்தனைக்கெலாம் செகண்ட் ஆஃப் மைண்டில் தட்டி விட்டுருவீங்க எதிரியை. ஆனால் நீங்கள் எதிரியாக இருந்தாலும் அவன் வாழட்டும், அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவோங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள், பண்புகள் கொண்ட நம்மளுடைய மிதுன ராசிக்கு தேவையில்லாத வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு, செய்யாத விஷயத்துக்கு தண்டனை, ஸோ செய்யாத விஷயத்துக்கு குற்றம் சாட்டி ஒரு சிறைச்சாலையோ அல்லது ஒரு நீதித்துறை வரையும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும், இல்லை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது இருந்து கொண்டிருந்தாலும், உறுதியாக ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் மேலே வீண்படி தான் சுமத்துனாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். உங்களால் வெற்றி பெற முடியும் என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதே போல் உங்களுடைய அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை சரியாகும். மேக்சிமம் பெண் வழி சொத்து மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் யாரெல்லாம் மிதுனராசி என்பவர்களில் சொந்தமாக தொழில் தொடங்கி நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன், நிறைய போராட்டத்தை சந்திச்சிட்டேன், வேலை பார்க்கும் போதாச்சும் ஒரு டைம் இருந்துச்சு, ஆனால் சொந்தமாக நான் தொழில் தொடங்கி ஐயப்பா நான் படுற பாடு தூக்கமே இல்லைங்க. தூங்கும்போதே என்னுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. மிஷின் எப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் இயங்கி பலபடியும் ஆஃப் பண்ணிட்டு இயக்குறாங்களோ அதே மாதிரி என்ன நான் அப்படி இயக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அப்படி இயக்க முடியவில்லையே அப்படிங்கிற மன வருத்தத்துடன் தொழிலில் பல போராட்டத்தை சந்தித்து கொண்டு செயல்படக்கூடிய மிதுன ராசிக்கு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. சொந்தமாக தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்கினா வெற்றி வந்துடுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய
நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொழில் தொடங்காமல் உங்களுடைய திறமையின் மூலமாக உங்களை நம்பி நீங்கள் தொழில் தொடங்கினால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை படிக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய, ஒரு தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ கவர்மெண்ட் ஜாப்புக்காக பார்த்துக்கிட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்குமே கவர்மெண்ட் ஜாப் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடம், உங்களுடைய 10ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய பாக்கியம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம், சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம், இந்த 3 விஷயங்களை நீங்கள் எதை டிக் பண்ணி எதை வெற்றி பெற போகிறீங்கிறத கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து உறுதியாக நிர்ணயம் பண்ணும் என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.